கிறிஸ்தவர்கள் எதுக்காக இந்த இஸ்லாமியர்களுக்காக ஜெபிக்கணும் பிரார்த்திக்கணும் அப்படின்னு கேட்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம். எப்போதும் போல இந்த வீடியோ இல்லாமல் ரொம்ப மன வருத்தத்தோடு தான் இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன். 3 நாளைக்கு முன்னாடியே இந்த வீடியோவை பதிவு செய்யணும்னு இருந்தது. ஆனால் இந்த வீடியோ குறித்து எப்படி பேசுகிறதுன்னு தெரியல. அந்தளவுக்கு ஒரு கொடூரமான, ஒரு கேவலமான, ஒரு விசித்திரமான ஒரு சம்பவம் இந்த இஸ்லாம் சமூகத்தில் நடக்குது. அதை எப்படி பேசுகிறதுன்னு எனக்கு தெரியாததுனால பேசாமல் இருந்தேன். சரி, இது எல்லா கிறிஸ்தவர்களும் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ விசேஷமாக பிரார்த்திக்கிறதுக்காக, ஜெபிக்கிறதுக்காக இந்த ஜிகாதிஸ்களோ எந்த விதமான தீவிரவாத இஸ்லாமிய அமைப்புகளுக்கும் அங்கே உள்ள தீவிரவாதிகளுக்காக ஜெபிக்கிறதுக்காக நான் தயவு செய்து இந்த வீடியோவை உங்கள்கிட்ட பதிவு செய்கிறேன். தினந்தோறும் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது வீடியோ நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிய வரும். அப்படி என்னதான் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். الفتوى اللي موجودة في موقع منتديات أسود السنة. شيخنا رزقكم الله الشهادة والحور العين في الجنة. أردت رضي الله عنكم أن أقوم بعملية استشهادية، وتقدمت إلى الشيخ أبو الدماء القصاب وقال لي إننا ابتكرنا طريقة جديدة وغير مسبوقة في العمليات الاستشهادية، وهو أن يلاك في دبرك كبسولات تفجير. இப்போ இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் நடந்திருக்கிற ஒரு கேவலமான, ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோவில் நடந்து வர்றவங்களை நம்ம பார்க்கலாம். இவங்களை பார்த்தாலே தெரியுது ஏதோ இஸ்லாமிய தீவிரவாதிகள் அப்படின்னு. அப்போ இந்த இஸ்லாமிய தீவிரவாதிகள் ஏன் இப்படி நடந்து வராங்க அப்படின்னா, இந்த இஸ்லாமிய தீவிரவாதிகள், அதாவது இவங்கள விசேஷமான தற்கொலை படைகள், இவங்களை கூட்டிகிட்டு போய், அதாவது நீங்கள் கையிலையும் பேக்லையும் குண்டு வச்சுக்கிட்டு போனீங்க அப்படின்னா எப்படியும் நீங்கள் பிடிக்கப்படுவீங்க. அதனால நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய ஆசன வாய்க்குள்ளே நாங்கள் ஒரு குண்டு தயாரிச்சிருக்கிறோம். அந்த குண்டை எடுத்து நீங்கள் உங்கள் ஆசன வாய்க்குள்ளே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எங்கே போனாலும் நீங்கள் கூட்டமாக இருக்கிற இடங்களில் நீங்கள் என்ன செய்யுங்க, அதை வேடிக்கை செஞ்சு நீங்களும் செதறி போவீங்க. உங்கள் கூட இருக்கிற குறைஞ்ச ஒரு 10-20 பேர் என்ன செய்வாங்க, செதறி போவாங்க. அதனால அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான், ஜன்னா கொடுப்பான். இப்போ இது ஒரு விதமான, இப்போ புது விதமான அது ஒரு ஜிஹாது. அப்படி இதுக்கு முன்னாடி நம்ம கத்தி எடுத்து வெட்டி கொண்டோம், துப்பாக்கி எடுத்து வெட்டி கொண்டோம், சித்திரவதை செஞ்சோம், ரத்தம் குடித்தோம். இதெல்லாம் போக இப்போ நம்ம சென்சிட்டிவான இடங்களுக்கு நம்ம போகணும். அப்படி போகணும் அப்படின்னா பேகு வச்சுருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சி விடுவாங்க. பேகுக்குள்ளே இந்த துப்பாக்கியோ குண்டோ வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சி விடுவாங்க. அதனால நீங்கள் என்ன செய்யுங்க, ஆசன வாய்க்குள்ளே அந்த கேப்சூலை நாங்கள் என்ன செய்கிறோம், வச்சு தரோம். அப்புறம் நீங்கள் அதை வச்சுக்கிட்டு எங்கே போய் வெடிக்கணுமோ அங்கே சொல்கிற இடத்துல போய் வெடிச்சிங்கன்னா அல்லாஹ்வினுடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் உங்கள் மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவங்க கேட்டிருக்காங்க, ஐயா இப்படி எங்கள் ஆசன வாய்க்குள்ளே நீங்கள் இப்படி குண்டு கேப்சூல் வைக்கணும்னு சொல்கிறீங்களே, எப்படி வைப்பீங்க அப்படின்னு காட்டிருக்காங்க. அப்போ காட்டினா அந்த குண்டு பெருசாக இருந்திருக்கு. அப்போ இவ்வளோ பெரிய குண்டு இந்த தீவிரவாதிகளுடைய ஆசன வாய்க்குள்ளே போகாதே அப்படின்னு சொல்லவும், அதுக்காகத்தான் நாங்கள் ஒரு ஐடியா செஞ்சுருக்குறோம். அவங்களெல்லாம் என்ன செய்யுங்க, அந்த யாரெல்லாம் தற்கொலை படையாக நீங்கள் நியமிச்சிருக்கீங்களோ அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அவங்களோட ஓரினை சேர்க்கை நம்ம செய்வோம். அப்படி ஓரினை சேர்க்கை செய்யும்போது அவங்களுடைய ஆசன வாயு பெருசாகும். அப்படி ஆசன வாயு பெருசான பிறகு முதல்ல ஓரினை செய்யும் போது அந்த ஆசன வாயு கிழிஞ்சு ரத்தமாக வடியும். அப்புறம் அது புண்ணாகும், அப்புறம் ஆறும், அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக திரும்ப 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 கதற நம்ம அந்த ஓரினை சேர்க்கை செஞ்சோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது பெருசாகிரும். அப்படி பெருசான பிறகு அதுக்கப்புறம் தான் அவங்கள அந்த ஆசன வாய்க்குள்ள அந்த கேப்சூல், அந்த குண்டு, அதை வச்சு என்ன செய்யணும், அனுப்பிச்சி விடணும் அவங்கள. அப்போ எந்த போலீஸ்காரங்களாலையும் பிடிக்க முடியாது, எந்த இடங்களுக்கும் அவங்க தாராளமாக போகலாம், எந்த சந்தேகமும் வராது. அப்போ அதே போல் இவங்களும் வெடித்து செதறும் போது இவங்களோட கூட சேர்ந்து அந்த குண்டு கெப்பாசிட்டிக்கு எந்த அளவுக்கு 20 பேரோ 60 பேரோ 100 பேரோ அப்படி அதுக்கு தக்க மாதிரியான குண்டு வெடித்து அவங்க சாவாங்க. இது ஒரு வகையான ஜிகாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை தான்
ஒருத்தர் ஜிகாதில் இருக்கிறவர் ஒருத்தர் கேட்டிருக்காப்புல, இந்த விஷயத்தை ஷேர் பண்ணதுமே அவர் கேட்டிருக்காப்புல யாருக்கிட்ட, தன்னுடைய ஷேக்கு, தன்னை யார் புண்ணியவான்கள் தான் அந்த புண்ணிய தலைவர்கள் இருக்கிறாங்க, அவங்க ஷேக்கு, இமாமு, அப்புறம் முல்லா, மௌலானா அப்படின்னு பேர் வித்தியாசமான பேர்ல எல்லாம் அவங்க அழைக்கப்படுவாங்க. யார் அவன் அந்த ஒரு மனுஷனை தீவிரவாதியை அனுப்பிச்சி விட்டாரோ அந்த தீவிரவாதி அவருக்கு ஃபோன் போட்டு கேட்குறாப்புல, ஐயா நான் வந்து சின்ன வயசுலேருந்தே மதராசாவிலேருந்து படிச்சுட்டு வந்தேன், குரானை தினமும் ஓதிட்டு வந்தேன், 100கணக்கான முறை நான் வந்து முழு குரானையும் படிச்சிருக்கிறேன், ஓதியிருக்கேன், எனக்கு முழு குரானையும் பார்க்காம எனக்கு ஓத முடியும், அந்த அளவுக்கு நான் படிச்சுட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் மௌலானா சொன்னாப்புல, இப்படி வந்து இங்கே ஆள் தேவை, அல்லாஹ்வுடைய புனித போர் செய்கிறதுக்காக ஆளுகள் தேவை, இந்த இஸ்லாமிய மதத்தை காப்பாற்றுறதுக்கான ஒரு கூட்டம் தேவை, அதில் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புகிறீங்களா, ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் நீங்கள் ஒரு ஆள் வந்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இஸ்லாமிய மதத்தை, இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை நம்ம கட்டி எழுப்ப முடியும், அல்லாஹ்வினுடைய ஆட்சி இந்த உலகத்தில் நடக்கணும் அப்படின்னா அல்லாஹ் வந்து ஏற்கனவே இந்த யுத்தத்தை கடமையாக்கியிருக்கான், அதனால நீங்கள் வந்து சேர்றதுனா சேர்ந்துக்கிறங்க, உங்கள் வீடுகளுக்கு தேவையான பணமும் பொருளும் பாதுகாப்பும் நாங்கள் எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு அந்த மௌலானாக்களும் இந்த முல்லாக்களும் இந்த ஷேக்குகளும் சொல்லி இவங்கள அனுப்பிச்சிருக்கிறாங்க. அப்படி அனுப்பப்பட்ட ஒருத்தர் தான் தன்னுடைய ஷேக்குக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாப்புல, ஐயா இப்படி நான் மதரசாவிலேருந்து சின்ன வயசுலேருந்தே படித்து வளர்ந்தேன், இப்போது என்ன அதே போல் நான் தீவிரவாத இயக்கத்தில் வந்து சேர்ந்தேன், என்னுடைய இன்டென்ஷன் என்னன்னா அல்லாவுக்காக புனித போர் செஞ்சு அல்லாஹ்வுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தணும், அல்லாஹ்வை நான் சந்தோஷப்படுத்துறதுக்காகத்தான் இந்த உலகத்தில் நான் வாழ்கிறேன், என்னை பெக்கும் பொழுது எங்கள் அம்மா அப்பாலாம் நீ அல்லாவுக்காகத்தான், அல்லாஹ் தான் உன்னை இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சிருக்கான், நீ யூதனை கொல்லணும், அதுக்காகத்தான் நீ புனித போர் செய்யணும், நீ ஜிகாது செய்யணும், அதுக்காகத்தான் நாங்கள் உன்னை பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லித்தான் என்னை சிறு வயதிலேருந்து வளர்த்தாங்க. இப்போ அதே போல் நான் வந்து இப்போ புனித போரில் சேர்ந்துட்டேன். அப்போது எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் படித்தது என்ன அப்படின்னா, ஓரினை சேர்க்கை அப்படிங்கிறது பாவம், அதுக்கு அல்லாஹ் வந்து நரக தண்டனை கொடுப்பான், அதனால நாங்கள் ஓரினை சேர்க்கையாளர்களை எல்லாம் பெரிய பெரிய மாடிகள்லாம் தூக்கிட்டு போய் அவங்கள அங்கே இருந்து தூக்கி எரிஞ்சு அவங்க உடம்பு செதறி சாகடிச்சோன்னாங்க. அப்படியெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கோம். இப்படி தான் ஈராக்லையும் சரி மற்ற அந்த புண்ணிய தேசங்கள்ல எல்லாம் இதே போல தான் ஓரினை சேர்க்கையாளர்களை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அவங்கள பல மாடி கட்டடங்களுக்கு மேலே தூக்கி கொண்டு போய் அங்கேருந்து எல்லாரும் பார்க்க தூக்கி எறிவாங்க. அவன் கத்திக்கிட்டே அலறிக்கிட்டே வந்து கீழே விழுந்து தலைகில உடம்பெல்லாம் செதறி அங்கே சாவான். ஒருவேளை தப்பி தவறி சாகாமல் இருந்தானா அங்கே சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் கல் எடுத்து அடித்து உருட்டு கட்டையால் அடித்து கொல்லுவாங்க. இது அந்த நாட்டில் கொடுக்கப்படுகிற தண்டனை. அது இன்னமும் யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் தயவு செஞ்சு அதெல்லாம் பார்க்கணும். இப்போ அவர் கேட்குறாப்புல, இப்படி நாங்கள் அப்படிலாம் செஞ்சோம், ஆனால் இப்போ என்னடானா நாங்கள் தற்கொலை படையில் அதாவது ஜிகாத்தில் எத்தனையோ துப்பாக்கி கொண்டு போய் சுடுறது, குண்டு போட்டு சுடுறது, கழுத்தறுத்து கொள்வது, வெட்டி கொள்வது, இப்படி விதவிதமான ஜிகாதெல்லாம் இருக்குது. அதே போல் இது ஒரு விதமான புது விதமான 2024 அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு ஜிகாது. அந்த ஜிகாது என்ன அப்படின்னா, இப்படி போகிற இடங்கள்ல எல்லாம் துப்பாக்கி கொண்டு போனால் பிரச்சனை, பையில் வந்து குண்டு வச்சுட்டு கொண்டு போனால் பிரச்சனை, அதனால உடம்புக்குள்ள எங்கே வைக்கலாம்னு அவங்க யோசனை பண்ணி ஆசன வாய்க்குள்ளே வச்சா நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஒரு புது விதமான ஒரு காரியத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படி நான் வந்து சின்ன வயசுலேருந்தே ஓரினை சேர்க்கையை வெறுத்தவன், அதே போல் ஓரினை சேர்க்கையாளர்களெல்லாம் நான் கொண்டு இருக்கேன். அப்போ இப்போ என்னடானா நீ வந்து தற்கொலை படையை சேர்ந்துருக்க, அதனால நீ என்ன செய்ய, இப்படி உன்னுடைய ஆசன வாயை நாங்கள் பெருசாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல நான் நினச்சேன் ஆசன வாயை பெருசாக்கணும் அப்படின்னா ஐயோ நம்ம ஆப்ரேஷன் பண்ணி தான் பெருசாக்குவாங்க போல இருக்குது, அதுக்கப்புறம் அந்த குண்டு வைப்பாங்க, வச்சா அதுக்கப்புறம் நமக்கு எங்கேயாவது போய் நம்ம அந்த ரிமோட்டை அமுத்தி வெடிச்சு சதறி நான் ஒரு கூப்பாறுகளை கொள்ளலாம் அப்படின்னு நான் நினச்சிக்கிருந்தேன். ஆனால் இவங்க என்னடானா இப்படி வந்து ஓரினை சேர்க்கை செய்யணும்னு சொல்கிறாங்களே, அது என்ன அப்படின்னா அந்த ஷேக்குக்கிட்ட அவர் கேட்டிருக்காப்புல, இப்போ நான் அல்லாவுக்காக நான் எதையும் செய்வேன், ஆனால் இப்போ என் மனசு பயப்படுது என்ன அப்படின்னா, நான் வந்து நல்ல நோக்கத்தினால தான் இங்கே வந்தேன், அல்லாவுக்காக என் குடும்பத்திலேருந்து ஒருத்தனா நான் இந்த உலகத்தில் எப்படியாவது அல்லாவுக்காக வாழணும், அல்லாவுக்காக ஜிகாது செஞ்சு நான் சாகணும், உயிர் தியாகம் செய்யணும், அப்போ எங்கள் குடும்பத்தினுடைய பேரும் சொர்க்கத்தில் இருக்கணும், நாளைக்கு எங்கள் அப்பா அம்மா எங்கள் தாத்தா பாட்டி எல்லாம் என்னை குறித்து சந்தோஷப்படணும், என் வம்சத்தில் ஒருத்தனே இப்படி ஜிகாதியாக இருந்து இப்படி இத்தனை யூதர்களை கொன்னா, இத்தனை ஓரினை சேர்க்கையாளர்களை கொன்னா அப்படிங்கிற ஒரு பெருமை எங்கள் வம்சத்துக்கு உண்டாயிருக்கும், இல்லைன்னா எங்களுக்கு மானக்கேடு அப்படின்னு சொல்லித்தான் நான் இந்த ஜிகாதில் வந்து சேர்ந்தேன். இப்போ என்னை வந்து தற்கொலை படையில் சேர்த்துருக்குறாங்க. இப்போ என்னைய கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்படி உன் ஆசன வாயில் நீ வந்து இப்படி பெருசாக்கணும் வான்னு சொல்லி
கூப்பிட்டு இப்போ தான் இவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்க, இந்த மாதிரி கூட்டிகிட்டு போய் அவங்களோட ஓரணி சேர்க்கையை செஞ்சு அந்த ஆசன வாயை பெருசாக்குற வேலை இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம், அங்கே போய் ஓரினை சேர்க்கை செஞ்சுருக்குறாங்க. இவங்களால பாவம் வலி தாங்க முடியலை. இவங்க என்ன செஞ்சுருக்குறாங்க, நடக்க முடியாமல் நடந்து வராங்க. ஏன்னு கேட்டால் அந்த ஆசன வாய்ங்கிறது அல்லா இவங்க பொறுத்த இவங்க ஒரு இதில் பெரிய சொல்லுவோம், அல்லா படைச்சது எதுக்குன்னு ஆசன வாய் அது வந்து ஒரு மலத்துவாரம். நம்ம சாப்பிட்றதெல்லாம் அது வழியாக கழிவு வெளியே போகிறதுக்காக படைக்கப்பட்டது. அதில் வந்து ஓரினை சேர்க்கை செய்கிறதுக்காக அது படைக்கப்படலை. ஆனால் இவங்க பாவம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இவங்கள தினமும் ஒரு இதுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு 100 பேர் இந்த 10 பேர் என்ன தினம் கை காலில் ரத்தம், இவனால் பாவம் நடக்க முடியாமல் நடந்து வராங்க. இதில் வேற மூஞ்ச வேற எதுக்கு மறைக்கிறாங்கன்னு தெரியல. பாவம் எந்த இதில் நம்ம ஊருக்காரனே தமிழ்நாட்டுக்காரன் எது இருப்பானோ என்னமோன்னு எனக்கு வேறு பயமாக இருக்குது. இப்போ நல்ல நேரம் மூஞ்ச மறைச்சது நல்ல விஷயந்தான். இல்லைன்னா ஒரு வேளை தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர் போனாங்க, இந்தியாவிலேருந்து எத்தனை பேர் போனாங்க அங்கே ஜிகாதிஸ்களாக தெரில, அங்கே கூட்டிகிட்டு போய் அவங்கள ஓரினை சேர்க்கை செஞ்சு ஓரினை சேர்க்கை செஞ்சு ஆசன வாய் கிழிஞ்சு போகும், ரத்தமாக வேற ஊற்றும், நடக்க முடியாது, கொல்ல முடியாது. இப்படி பாவம் இப்படி ஏண்டா நீங்களாம் நல்லா இருப்பீங்களாடா, ஏண்டா இந்த ஷேக்குகள் இந்த முல்லாக்கள் இந்த மௌலானாக்கள்லாம் இந்த மாதிரியான கேவலமான காரியம் செய்கிறீங்களே, உங்களையெல்லாம் அல்லான்னு ஒரு கடவுள் இருந்தானா அவங்க உங்களையெல்லாம் சாக தாண்டா அடிப்பான். உங்களுக்கெல்லாம் ஜன்னா கிடைக்குமாடா? நீங்களாம் சொர்க்கத்துக்கு போவீங்களா, சோனபதிக்கு போவீங்களா? உங்களுக்கு கேவலமான நரகம் தாண்டா உங்களுக்கெல்லாம் கிடைக்கும். அப்பாவி பிள்ளைகளை மதரசாவில் இருக்கிற பிள்ளைகளை இப்படி படிக்க வச்சு ஆளாக்கி கூட்டி கொண்டு போய் தற்கொலைப்படையாக சேர்த்து விட்டு இப்போ கடைசியில் அது பத்தாது அப்படின்னா அவங்க ஆசன வாயை பெருசாக்குறோம்னு சொல்லி இப்படி ஓரினை சேர்க்கை செய்ய வைக்கிற நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்களாடா? எப்படி கொடூரமான ஒரு காரியத்தை செஞ்சுருக்காங்க. பாவம் இந்த ஷேக்கு சொல்கிறான் பாருங்க, இந்த ஷேக்கு எவ்வளோ பெரிய கேவலமான ஒரு ஜென்மமாக இருந்தால் இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, முதல்ல வந்து ஓரினை சேர்க்கைங்கிறது நம்ம மதத்தில் புண்ணிய மதத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு. ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, ஓரினை சேர்க்கை செஞ்ச பிறகு இப்படி கொடூரமாக ஓரினை சேர்க்கை செய்து ஆசன வாயை கிழிஞ்சு ரத்தம் ஊற்றும் போது நீங்கள் வந்து துண்டை விரித்து போட்டு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளுங்க. யார் இவங்க வந்து அல்லாஹ்ட்ட முதல்ல மன்னிப்பு, அல்லாவே நான் ஓரினை சேர்க்கை செஞ்சுட்டு வரேன், என்னுடைய ஆசன வாயில் மற்றவங்க வந்து ஜிகாதிஸ்கள் ஓரினை செய்கிறதுக்காக நான் என் ஆசன வாயை கொடுத்துட்டு வரேன், இப்போ என்னால் வலி தாங்க முடியல, ஆனாலும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். எதுக்காக மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னா, ஓரினை சேர்க்கை செய்ததுக்காக மன்னிப்பு கேட்குறேன். ஆனால் நான் எதுக்காக இந்த ஓரினை சேர்க்கை செஞ்சேன் அப்படின்னா, அதாவது ஜிகாது அப்படிங்கிற விஷயத்தை நீ வந்து எங்களுக்கு கடமையாக்கியிருக்க, யுத்தம் செய்கிறத கடமையாக்கியிருக்க. இப்போது எங்களுடைய சூழ்நிலை என்ன அப்படின்னா, குண்டு வைக்க முடியல, துப்பாக்கி அந்த மாதிரியான பிரச்சனை இருக்கு. அதனால ரகசியமா நான் அந்த வந்து கேப்சூல்களை அதை என்னுடைய ஆசன வாயில வச்சு கொண்டு போய் நான் வெடிச்சு செதறதுக்காகத்தான், இந்த என்னுடைய ஆசன வாயை பெருசாக்கிறதுக்காக தான் நான் செஞ்சேன். அதனால நீ வந்து என்னை தப்பா நினைக்காத அல்லாஹ், எனக்கு வந்து இப்படி நரகத்தில் எதுவும் போட்டுறாத அப்படின்னு முன்னாடியே இவங்க வந்து என்ன செய்யணுமா, மன்னிப்பு கேட்கணுமா. மன்னிப்பு கேட்டு அப்புறம் போனா இவங்களுக்கு இது போல அல்லாஹ்வுக்காக ஜிகாது செய்யறவங்களுக்கு எப்பேற்பட்ட ஜன்னா கிடைக்கும் அப்படின்னா, இந்த அகமது தீதாத்து, இந்த கடாஃபி, இந்த இப்ராஹிம் ரைசி, இது போல பெரிய பெரிய பெரும் புண்ணியவங்க, சதாம் ஹுசேன், இந்த மாதிரியான பெரும் புண்ணியவான்கள் இருக்காங்கல்ல, அவங்க இருக்கிற உன்னதமான இடத்துல வந்து ஜன்னா கிடைக்கும். அதனால நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்னு இவர் என்ன செஞ்சிருக்காப்புல சொல்லி அவர்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காப்புல. அதனால நீங்கள் அதை தப்பாக நினைக்காத. இது ஒரு விதமான இந்த காலத்தில் நம்ம எந்த விதத்துலையாவது நம்ம ஜிகாது செஞ்சு ஜன்னாவுக்கு போகணும், இதுதான் அல்லாஹ்வுடைய சித்தம் விருப்பம் அப்படின்னு இவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா, அப்புறம் என்கரேஜ் பண்ணுறாராம், போதனை செய்கிறாராம். அடாடாடாடான்னு நான் எத்தனையோ இந்த வீடியோவை நான் சொல்லி நான் சிரித்தேன். இப்போ எனக்கு அதை சொல்கிறதுக்கு சங்கடமாக இருக்குது. ஏன்டா இப்படிலாம் நீங்களாம் நல்லா இருப்பீங்களாடா? உண்மையிலே இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் பிறந்தா அது எப்பேற்பட்ட வேதனையான ஒரு விஷயம்னு பாருங்கள். ஜிகாது செய்யணுமா, அந்த ஜிகாது செய்கிறதுக்காக இப்போ வேறு வழியில் 2024 அதனால இப்படி ஒரு புதுவிதமான பைத்தியக்காரத்தனமான கிறுக்குத்தனமான ஒரு காரியத்தை செய்ய சொல்லி இவனுடைய லீடர்கள்
இவனுடைய ஷேக்குகள் அந்த முல்லாக்கள் மௌலானாக்கள் எல்லாம் வந்து இதுக்கு ஆதரவு தெரிவித்து அந்த தற்கொலை படைகளுக்கு என்கரேஜ் பண்ணுறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஜன்னா கிடைக்கும், நீங்கள் ஓரினை சேர்க்கை செஞ்சு, இது வந்து ஓரினை சேர்க்கைங்கிற விஷயத்தில் வராது, இது வந்து யுத்தத்துக்காக ஜிகாதுக்காக அல்லாவுக்காக, ஜிகாதுன்னு சொல்லக்கூடாது யுத்தம்னு சொல்லக்கூடாது, இது வந்து அல்லாவுக்காக நம்முடைய கண்மணி நாயத்துக்காக செய்கிற தியாகம். இது போன்ற உன்னதமான தியாகம்லாம் வேறு எந்த புண்ணிய மதத்தில் யாரும் செஞ்சது கிடையாது அவங்களுடைய கடவுளுக்காக. ஆனால் நம்ம கடவுளுக்காகத்தான் இப்பேற்பட்ட புண்ணியங்களை நம்ம செய்கிறோம். அதனால உங்களுக்குலாம் ஜன்னாவில் பெரிய இடம் கிடைக்கும், 72 கன்னியோட சேர்த்து பெரிய இடம் கிடைக்கும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாவம் அதை நம்பி இந்த புண்ணியவான்கள், இந்த தற்கொலை படை சேர்ந்த புண்ணியவான்கள் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, போய் அந்த தீவிரவாதிகிட்ட தன்னுடைய ஆசன வாயை கொடுத்து ஓரினி சேர்க்கை செய்யிச்சு ரத்தம் வடிய வெடிய இப்போ நடந்துக்கிட்டு வராங்க. பேண்டெல்லாம் ரத்தம். இனிமேல் எப்படி இவங்க பாவம் கக்கூஸ் போவாங்க, எப்படி ஒவ்வொரு நாளும் எப்படிப்பட்ட வேதனை இவங்களுக்கு இருக்கும். உண்மையிலேடா நீங்கள்லாம் பயங்கரவாதிகள்லாம், உங்களையெல்லாம் பயங்கரவாதிகள் லிஸ்ட்லேயே சேர்க்கக்கூடாது. இதை விட கேவலமான ஏதாவது ஒரு கொடூரமான ஒரு வார்த்தை இருந்தால் அப்படித்தான் உங்களை எல்லாம் சேர்க்கணும். உண்மையிலே இதுக்கு முன்னாடியே செஞ்ச வீடியோலாம் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக போட்டேன்டா. ஆனால் இந்த வீடியோவை பார்த்து என்னால் மனசே தாங்க முடியலை. தயவு செஞ்சு கிறிஸ்தவர்கள் இதுக்காகவே இந்த மாதிரியான விஷயம், இந்த மாதிரி ஜிகாதீஸ்கள் அப்படிங்கிற நம்ம நினைக்கிறோம். பாவம் இவங்கெல்லாம் வந்து ஒரு ஸ்கூலில் படித்து அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி இந்த உலகம் அல்லாவினுடைய உலகம், மற்றவெல்லாம் காப்பீரு, அவையெல்லாம் உயிரோடு இருக்கக்கூடாது, அவங்களெல்லாம் கொள்றதுக்காகத்தான் அல்லாஹ் ஒன்றை வந்து இந்த உலகத்தில் அனுப்பியிருக்கான்னு அவங்கள நம்ப வச்சு கடவுள் தான் உன்னை அனுப்பி விட்டான் அப்படின்னு சொல்லி இந்த கண்மணி நாயகத்தினுடைய காரியத்தை இல்லாததையெல்லாம் இருக்கிற மாதிரி காணிச்சு அந்த அல்லாவுக்காக கண்மணி நாயகத்துக்காக அப்படி உயிர் தியாகம் செய்யுங்க. சுவனபதினு ஒன்று இருக்குது, ஜன்னான்னு ஒன்று இருக்குது, அங்கே 72 கன்னிகைன்னு ஒன்று இருக்குன்னு சொல்லி பாவம் இவங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி இப்படி கொண்டு போய் தீவிரவாதிகளாக மாற்றி இப்போ எந்த அளவுக்கு கேவலமாக நடத்திருக்காங்க பாருங்க. இதில் தான் இவன் பாவம் எப்படி வாராங்க. தயவு செஞ்சு கிறிஸ்தவர்களுக்கு இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் நான் தயவு செய்து வேண்டி சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு இஸ்லாமியர்களுக்காக அவங்க எப்பேற்பட்ட கொடூரவான்களாக இருந்துட்டு போகட்டும், ஆனால் உண்மையில் அவங்க பிரெயின் வாஷ் செய்யப்பட்டவங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மறந்துடாமல் எவ்வளோ கொடூரமாக நடந்துக்கிட்டாலும் சரி, ரத்தம் குடித்தாலும் சரி பிரச்சனை இல்லை. அவங்களுக்காக எப்படியும் கடவுள் அவங்களுக்குள்ள ஒரு காமன் சென்ஸையாவது ஒரு மனசாட்சியாவது அவங்களுக்கு கொடுக்கணும். இந்த மாதிரியான கேவலமான ஒரு விஷயத்திலிருந்து அவங்க வந்து தப்பிக்கணும். எப்படியாவது நம்முடைய இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவை அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு ஜெபிக்கிறதுக்காக இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.